morning to everyone. Today we will discuss about the Flutter Flow connection with Firebase connectivity. The equation will take the class. Sigma la பண்ணலாம் ஆனா Flutter Flow இன்னும் ஈஸியா இருக்கும். Flutter Flowல bro Sigma கிராஃபிக் டிசைன் இன்டர்ஃபேஸ் ஆனா இது ஆர்டிபிள் பண்ணலாம். அது வந்து உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். இதுல நீங்க வேணா பேக் எண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நேவிகேஷன் கூட பேக் எண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ வந்து இதுக்கு தனியா ஆப் எதுவும் இல்ல. ஜஸ்ட் வெப்சைட்ல போய் மட்டும் தான் உங்களால வர்க் பண்ண முடியும். நீங்க ஒருவேளை டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா அதை டெஸ்ட் பண்ணி அந்த ஆப் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா அது வெப்சைட்ல தான் ரன் ஆகும். ஸோ நீங்க வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் லாகின் கிளிக் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டா நான் இந்த டேஷ்போர்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது டுட்டோரியல் ஒரு காமிக்கும். அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி எலமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணனும் காமிக்கும். அது போக ப்ரீ டிஃபைன்ட் அதாவது நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இதுல அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கிராச்ல இருந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சாட்டர்டே வந்து ஹாஃப் டே செஷன் இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதில் வந்து ஜஸ்ட் எப்படி ஒரு சைனிங் பேஜும் சைனப் பேஜும் கிரியேட் பண்ணி எப்படி வந்து நேவிகேட் பண்ணணும், சைனிங் பேஜ் வந்து எப்படி நேவிகேட் பண்ணணும், அண்ட் சைனப் பேஜ் ஒருவேளை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தால் எப்படி வந்து சைனப் பேஜ் வந்து சைனிங் பேஜ் நேவிகேட் பண்ணணும், அண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் எப்படி வரும், இந்த நேவிகேஷன்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது நான் கிரியேட் பண்ணது. ஸோ இது வந்து சாட்டர்டே கிரியேட் பண்ணது. இதுக்கப்புறம் வந்து தமிழன் வந்து அவர் இது வரைக்கும் கிரியேட் பண்ண டெம்ப்ளேட் வந்து காட்டுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லி தரதுனால ஃப்ரெஷ்ஷாக ஒன்று கிரியேட் பண்ணி எப்படி வந்து எலமெண்ட்ஸை பிளேஸ் பண்ணுறோம், காலம் வைஸ் ரோ வைஸில். மோஸ்ட்லி இது வந்து மேட்ரிக்ஸ் மாதிரி தான். நீங்கள் எலமெண்ட்ஸை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஆனால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் நீங்கள் நினச்ச மாதிரி சென்டர் ஆறு இந்த லெஃப்ட் சைடு அந்த மாதிரி இது பண்ணாது. ஸோ நீங்கள் காலம் அண்ட் ரோஸை கிரியேட் பண்ணி அதில் தான் எலமெண்ட்ஸை பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இமேஜஸையும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் வியூ இருக்கு. கிரியேட் வியூவில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இங்கே வரும். ஓகேவா? விசிபிளாக இருக்கு எல்லாருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் எடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த கிரியேட் பிளான் அது கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்லேயே நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் பிளான் கொடுத்தீங்கன்னா ஒரு எம்டி டெம்ப்ளேட் வந்து கிரியேட் ஆகிடும். ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ண அது டுட்டோரியல் வரும். என்ன பண்ணிக்கலாம் ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நியூவாக கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆப்பில் அது கீழே வந்து எப்படியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பாப்புலேஷனாக நாங்கள் சொல்லிடுறோம். இது வந்து இந்த மாதிரி எலமெண்ட்ஸில் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதாவது விட்ஜெட்ஸ் உள்ள வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு இல்லை இமேஜ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர் அந்த மாதிரி இந்த கண்டெய்னர் நம்ம அப்புறம் அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம பேஜஸ் ரேஷியோ மாற்றிருக்கீங்களா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் அப்போ எவ்வளோ பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேஜஸ் நேவிகேட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஃபாலோ பண்ணுக்கலாம் தனித்தனியாக யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க எலமெண்ட்ஸ், அதாவது ஒரு கண்டெய்னர் இந்த இமேஜ் வந்து ஒரு கண்டெய்னர் உள்ள இருக்குது, அந்த ஒரு கண்டெய்னர் உள்ள இருக்குது, அந்த மாதிரி எதுக்குள்ள எதுக்கு அப்படிங்கிறது ஹேண்டில் பண்ணுறது. அப்புறம் இது வந்து ஃபங்க்ஷன். எந்த பேஜ் இருக்குது, எந்த பேஜ் தான் அந்த எந்த எலமெண்ட் தொட்டால் அடுத்த பேஜ் நேவிகேட் ஆகும், எப்படி நேவிகேட் ஆகும்ன்றது இங்கே ஸ்டோரி நான் போடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இது நமக்கு தேவைப்படும் அசெட், அதாவது உள்ள நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற அசெட்டு, டாக்குமெண்ட்ஸு, இமேஜஸ், வீடியோஸு, ஜிப் அந்த மாதிரி எல்லாம் இதில் அப்லோட் பண்ணிக்கிட்டால் நம்ம இதுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன்
சீக்கிரமாக லோட் ஆகி காட்டிடும், டக்கு லோட் ஆகிடும். இதே லிங்க் கொடுத்து நீங்கள் இமேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். கஸ்டம் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எப்படி வருதுன்னா இது ஆல்ரெடி ஃபீலோட இருக்குது. இந்த இமேஜ் மாற்றுறதுக்கு இங்கே வந்து இங்கே நெட்வொர்க் இருக்குது. நெட்வொர்க் பதிலாக அசெட் போட்டு அப்புறம் நம்ம டெஸ்க்டாப்ல இருக்க இமேஜ் அதாவது அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலமெண்ட்ஸ் அண்ட் விஜெட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறப்போ டெம்ப்ளேட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறப்போ இல்லை பேஜஸ்க்கு நேவிகேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த சைடு காமிக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலமெண்ட்ஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் அதோட பிளேசிங் அண்ட் அது என்ன மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த காலம்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். அதில் வந்து அது வந்து இது ப்ராப்பர்ட்டிஸ். இது கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்ஷன் பட்டன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் ஒரு சைன் அப் பட்டன் வச்சிருக்கேன். அந்த சைன் அப் பட்டன் கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத அதை எப்படி காட்டுறது? இப்போ வந்து